என் பெயர் ராஜா. இன்று நான் 30 வயதுக்காரன். ஆனால் என் கதையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 9 வருடங்களுக்கு முன்பு நான் செய்த சம்பவம் என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. நான் 21 வயதில் இருந்தபோது கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் கிராமத்தில் நான் படிப்பில் சிறந்து விளங்கினேன். கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெறுவேன். அப்பா குமரனும் அம்மா கமலாவும் என்னை பார்த்து பெருமைப்பட்டார்கள். ஊரில் எல்லோரும் என்னை பாராட்டினார்கள். என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று எல்லோரும் சொன்னார்கள். நான் அப்போது அழகாக இருந்தேன் என்று சொல்லலாம். உயரமான உடல் அமைப்பு, நல்ல தோற்றம், நேர்த்தியான ஆடை அணிவேன். எனக்கு புத்தகங்கள் மீது ஆர்வம் அதிகம். நண்பர்களுடன் நல்லபடியாக பழகுவேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது. எனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டிருந்தது. கல்லூரியில் ஒரு பெண்ணை நேசித்தேன். அவள் என்னை மறுத்துவிட்டாள். அந்த வலி என் மனதில் ஆழமாக இருந்தது. எங்கள் வீட்டின் பக்கத்தில் என் சித்தி ஜெயந்தி வாழ்ந்தாள். அவள் என் அம்மா கமலாவின் தங்கை. அப்போது அவளுக்கு 35 வயது இருக்கும். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியிருந்தன. சித்தப்பா மணிவண்ணன் கூலி வேலை செய்து குடும்பம் நடத்தினார். சித்திக்கு 2 குழந்தைகள். 12 வயது மகன் குமார், 9 வயது மகள் பிரியா. சித்தி ஜெயந்தியை பற்றி என்ன சொல்வது? அவள் மிகவும் அழகாக இருந்தாள். இன்றும் நினைத்தால் அவள் முகம் என் கண்முன் தெரிகிறது. நிலவு போன்ற முகம், பெரிய அகன்ற கண்கள், மூக்கில் சிறிய முத்து மூக்குத்தி எப்போதும் அசைந்தாடும். அவள் சிரிக்கும்போது முகம் மலரும். கன்னங்களில் பள்ளங்கள் விழும். அவள் கூந்தல் இடுப்பு வரை நீண்டிருக்கும். அடர்த்தியாக கருமையாக எண்ணெய் தடவி பின்னிப் போட்டால் பளபளக்கும். கோதுமை நிறம், சரியான உடல் அமைப்பு. விவசாய வேலை செய்தாலும் அவள் வனப்பு குறையவில்லை. அவள் குரல் மெல்லிதாக இனிமையாக இருக்கும். பேசும்போது கேட்டுக்கொண்டே இருக்க தோன்றும். நடையில் நளினம் இருக்கும். எளிமையான புடவைகள் அணிவாள். அதிக நகைகள் போட மாட்டாள். ஆனால் இயல்பாகவே அழகாக இருப்பாள். அவள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். யாரிடம் பேசினாலும் அன்பாக பேசுவாள். நானும் சித்தியும் நல்ல நண்பர்கள் போல பழகினோம். வீடுகள் பக்கத்தில் இருந்ததால் அடிக்கடி சந்திப்போம். நான் கல்லூரி முடித்து மாலை 5 மணிக்கு வீடு திரும்புவேன். சித்தி வயல் வேலை முடித்து வீடு வந்திருப்பாள். அவள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்ப்பேன். உடனே சென்று நலம் விசாரிப்பேன். சித்தி என்னை மிகவும் அன்பாக நடத்துவாள். உள்ளே அழைப்பாள். சூடான காபி தயாரித்து கொடுப்பாள். அந்த காபியின் சுவை வேறு எங்கும் இல்லை. சித்தியின் கைப்படு. அவள் சமையல் எல்லாம் அருமையாக இருக்கும். நான் சாப்பிட்டு ரசிப்பேன். உனக்கு பிடிச்சிருக்கா ராஜா என்று கேட்பாள். ரொம்ப சுவையா இருக்கு சித்தி என்பேன். அவள் முகம் மலரும். நாங்கள் மணிக்கணக்கில் பேசுவோம். ஊர் கதைகள், திரைப்பட கதைகள், குடும்ப விஷயங்கள். எல்லா விஷயங்களையும் பேசுவோம். சித்தி என்னிடம் தன் வாழ்க்கையின் கஷ்டங்களை சொல்வாள். வறுமையில் வளர்ந்தது, படிப்பை விட்டது, சின்ன வயதில் திருமணம் ஆனது என்று. சில நேரங்களில் அவள் கண்களில் கண்ணீர் வரும். நான் அவள் கையை பிடித்து ஆறுதல் சொல்வேன். கஷ்டம் எல்லாம் முடிந்துவிடும் சித்தி என்பேன். நானும் என் கனவுகளை அவளிடம் பகிர்வேன். எப்படி நல்ல வேலைக்கு போக வேண்டும், குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று. சித்தி என் ஆர்வத்தை பாராட்டுவாள். நீ நிச்சயம் பெரிய ஆளாவாய் ராஜா என்று சொல்வாள். அவள் நம்பிக்கை எனக்கு பெரிய சக்தியாக இருந்தது. சித்திக்கு சந்தைக்கு செல்ல வேண்டும் என்றால் என்னை அழைப்பாள். நாங்கள் இருவரும் பேருந்தில் 10 கிலோமீட்டர் தூரம் ஊர் சந்தைக்கு செல்வோம். நான் கனமான பொருட்களை சுமப்பேன். காய்கறிகள், மளிகை பொருட்கள், வீட்டு தேவைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். சித்தி எனக்கு சிற்றுண்டி வாங்கி கொடுப்பாள். எந்த கடையில் எனக்கு எது பிடிக்கும் என்று அவளுக்கு தெரியும். ஒரு கடையில் வடை, இன்னொரு கடையில் ஜூஸ் என்று வாங்கி கொடுப்பாள்.
சந்தையில் நாங்கள் நடந்து செல்லும்போது மக்கள் பார்ப்பார்கள். என் உயரம், தோற்றம், சித்தியின் அழகு, நளினம் இவை கவனத்தை ஈர்க்கும். சிலர் தாயும் மகனும் என்று நினைப்பார்கள். வயது வித்தியாசம் குறைவாக தெரியும். சித்தி எப்போதும் முந்தானையை சரியாக போர்த்திக்கொண்டு மரியாதையாக நடப்பாள். நான் அவளுக்கு பின்னால் பொருட்களுடன் நடப்பேன். திரும்பும் வழியில் பேருந்தில் சித்தி சன்னல் ஓரத்தில் உட்காருவாள். நான் பக்கத்தில் உட்காருவேன். அவள் என்னிடம் பல கதைகள் சொல்வாள். நானும் என் கல்லூரி நண்பர்கள் பற்றி சொல்வேன். நாங்கள் சிரித்து பேசிக்கொண்டே வீடு வருவோம். சித்தியின் வீடு சிறியதாக இருந்தாலும் மிகச் சுத்தமாக இருக்கும். முற்றத்தில் துளசி மாடம், மல்லிகை செடி, ரோஜா செடிகள் இருக்கும். சித்தி எப்போதும் பூக்களை பறித்து கடவுளுக்கு சாற்றுவாள். நான் அங்கு வந்தால் தோட்டத்தை பார்த்து பாராட்டுவேன். சித்தி சந்தோஷப்படுவாள். எனக்காக சில பூக்களை பறித்து கொடுப்பாள். சித்தியின் குழந்தைகள் குமாரும் பிரியாவும் என்னை மிகவும் நேசிப்பார்கள். நான் வந்தால் மகிழ்ச்சியாக ஓடி வருவார்கள். ராஜா அண்ணா என்று அழைப்பார்கள். நானும் அவர்களுக்கு சாக்லேட், புத்தகம், பென்சில் என்று ஏதாவது வாங்கி வருவேன். குமாருக்கு கணக்கு சொல்லிக் கொடுப்பேன். பிரியாவுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பேன். நான் சித்திக்கு பல வழிகளில் உதவி செய்தேன். ஒருநாள் சித்தி வீட்டின் கூரையில் இருந்து மழை நீர் கசிந்தது. அவள் ஒரு பாத்திரத்தை வைத்து தண்ணீரை சேகரித்துக் கொண்டிருந்தாள். உடனே நான் சொன்னேன், நான் கூரையை சரி செய்கிறேன் சித்தி என்று. ஒரு ஏணியை வைத்து மேலே ஏறினேன். கூரையில் ஓடுகளை சரிசெய்தேன். இடுக்குகளை அடைத்தேன். 1 மணி நேரம் உழைத்து கூரையை சரிசெய்தேன். சித்தி கீழே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். கவனமா ராஜா கீழே விழுந்துடாதே என்று பயந்து கொண்டே இருந்தாள். அவள் கவலையில் அழகாக இருந்தாள். வேலை முடிந்து கீழே இறங்கினேன். என் சட்டை முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. சித்தி உடனே தண்ணீர் கொண்டு வந்தாள். என்னை கழுவ சொன்னாள். பிறகு ஒரு துண்டை கொடுத்து துடைக்க சொன்னாள். நான் சட்டையை கழற்றி துடைத்துக் கொண்டிருந்தேன். சித்தி என்னை பார்த்தாள். பார்வையில் ஏதோ ஒன்று இருந்தது. பிறகு சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். கன்னங்கள் சிவந்தன. உள்ளே சென்ற உடனே ஒரு சூடான காபி தயாரித்து கொடுத்தாள். நன்றி சித்தி என்றேன் அன்போடு. வேறொரு நாள் சித்தியின் சைக்கிள் பழுதாகி இருந்தது. அவளால் பழுதுபார்க்க கடைக்கு எடுத்து செல்ல முடியவில்லை. நான் பார்த்து விட்டேன். உடனே சைக்கிளை எடுத்துக்கொண்டு பழுதுபார்க்கும் கடைக்கு சென்றேன். பழுதுபார்த்து மாலையில் கொண்டு வந்து கொடுத்தேன். பணம் எடுத்துக்கோ ராஜா என்று சித்தி சொன்னாள். நான் மறுத்தேன். சித்தி இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்ன என்று சொல்லி சிரித்தேன். சித்தியும் எனக்கு பல வழிகளில் உதவி செய்தாள். என் தேர்வுகள் நெருங்கும்போது எனக்கு சிறப்பு உணவு செய்து கொடுப்பாள். நான் பிடித்த முறுக்கு, லட்டு, ஜாங்கிரி என்று நான் சாப்பிட்டு ரசிப்பேன். அம்மா சமையலை விட சித்தி சமையல் சுவையாக இருக்கும் என்று உண்மையில் நினைப்பேன். ஆனால் சொல்ல மாட்டேன். என் சட்டைகள் துவைக்க வேண்டும் என்றால் சித்தி துவைத்து கொடுப்பாள். நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் சித்தி உடனே வந்து பார்ப்பாள். மருந்து, கஷாயம் என்று தயாரித்து கொடுப்பாள். நான் படுத்திருந்தால் என் நெற்றியில் கை வைத்து காய்ச்சல் இருக்கிறதா என்று பார்ப்பாள். அந்த தொடுதல் எனக்கு மிக ஆறுதலாக இருக்கும். மென்மையான கை, அன்பான தொடுதல். அந்த நொடிகளில் நான் மறந்து போவேன். மாலை நேரங்களில் நாங்கள் அடிக்கடி வீட்டின் பின்புற தோட்டத்தில் உட்காருவோம். அங்கு ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அதன் கீழ் நிழலில் உட்காருவோம். மணிக்கணக்கில் பேசுவோம். சித்தி தன் குழந்தை பருவம் பற்றி சொல்வாள். எப்படி வறுமையில் வளர்ந்தாள், எப்படி படிப்பை விட்டாள், எப்படி திருமணம் ஆனது என்று. சில நேரங்களில் கண்களில் கண்ணீர் வரும். நான் அவள் கையை பிடித்து ஆறுதல் சொல்வேன். சில நேரங்களில் நாங்கள் வெறுமனே மௌனமாக உட்கார்ந்திருப்போம். பேச்சு தேவையில்லை. ஒருவரையொருவர் பார்த்துக்கொள்வோம். சித்தி என்னை பார்ப்பாள். அவள் பார்வையில் ஏதோ ஒன்று இருக்கும். நானும் அவளை பார்ப்பேன்.
அவள் முகத்தின் அமைப்பு, அவள் கண்களின் அழகு, அவள் சிரிப்பு, இவையெல்லாம் என்னை கவரும். ஒருநாள் மாலை நாங்கள் புளிய மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தோம். வானம் சிவப்பாக மாறியது. மேகங்கள் அழகாக பரவியிருந்தன. சித்தி அந்த அழகை பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அழகு ராஜா என்று சொன்னாள். நான் அவளை பார்த்தேன். இதைவிட நீங்கள் அழகாக இருக்கீங்க சித்தி என்று எனக்கு தெரியாமல் வார்த்தைகள் வெளியே வந்துவிட்டன. சித்தி திடுக்கிட்டு என்னை பார்த்தாள். கன்னங்கள் சிவந்தன. என்ன சொல்றே ராஜா என்று வெட்கத்துடன் சிரித்தாள். நானும் சிரித்தேன். ஆனால் என் மனதில் ஏதோ மாறியது. அன்றிலிருந்து நான் சித்தியை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தேன். அவள் சும்மா என் சித்தி மட்டுமல்ல என்று தோன்றியது. அவளிடம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவள் குரல், அவள் சிரிப்பு, அவள் பார்வை இவையெல்லாம் என் உள்ளத்தை தொட ஆரம்பித்தன. நான் இதை கட்டுப்படுத்த முயன்றேன். இது தவறு என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் உணர்வுகள் கட்டுப்படுத்த முடியாதவை. சித்தியும் என்னிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்க வேண்டும். அவள் என்னை பார்க்கும் விதம் மாறியது. நான் பேசும்போது அவள் கூடுதல் கவனத்துடன் கேட்பாள். நான் அவளுக்கு ஏதாவது கொடுக்கும்போது, என் கையை தொடும்போது அந்த தொடுதல் சிறிது நேரம் கூடுதலாக நீடிக்கும். நாளுக்கு நாள் அந்த ஈர்ப்பு வலுத்தது. நான் சித்தியை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இரவில் படுக்கையில் படுத்திருந்தால் அவள் முகம் தோன்றும். அவள் சிரிப்பு, அவள் குரல், அவள் மென்மையான தொடுதல், இவையெல்லாம் என் மனதை நிரப்பின. இப்படியே சில மாதங்கள் கடந்தன. நாங்கள் இருவரும் எங்கள் உணர்வுகளை மறைத்துக் கொண்டோம். வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டோம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புயல் இருந்தது. பிறகு அந்த நாள் வந்தது. ஒரு விடுமுறை நாள். சித்தியின் வீட்டில் யாரும் இல்லை. எல்லோரும் அவளது சொந்த ஊருக்கு திருமண விழாவிற்கு சென்றிருந்தார்கள். சித்தப்பா மணிவண்ணன், குழந்தைகள் குமாரும் பிரியாவும் போயிருந்தார்கள். சித்தி மட்டும் வயல் வேலை இருப்பதால் வீட்டில் தங்கியிருந்தாள். அன்று காலை நான் சித்தி வீட்டிற்கு சென்றேன். தேநீர் குடிக்கலாம் என்ற எண்ணத்தில் போனேன். வீட்டில் யாரும் இல்லாததைக் கண்டேன். சித்தி என்று குரல் கொடுத்தேன். உள்ளே இருந்து வா ராஜா என்று சித்தியின் குரல் கேட்டது. நான் உள்ளே சென்றேன். சித்தி அப்போது புதிதாக குளித்து வந்திருந்தாள். ஈரமான கூந்தல் தோளில் விரிந்திருந்தது. முகம் புத்துணர்ச்சியுடன் பளபளத்தது. எளிய காட்டன் புடவை உடுத்தியிருந்தாள். நெற்றியில் குங்குமம். கழுத்தில் சிறிய தாலி மட்டும். வேறு நகைகள் ஏதும் இல்லை. அப்படியே இயல்பான அழகு. நான் அவளை பார்த்து மயங்கினேன். என் மூச்சு நின்றது. சாப்பிட்டியா ராஜா என்று கேட்டாள் சித்தி. இல்லை சித்தி என்றேன். உடனே அவள் சமைக்க ஆரம்பித்தாள். நான் சமையலறையில் நின்று கொண்டு பேசினேன். அவள் சமைக்கும் போது அவள் கைகளின் அசைவு, அவள் முகத்தில் தெரியும் கவனம், அவள் நெற்றியில் வழியும் வியர்வை துளிகள் இவை என்னை கவர்ந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. சித்தி சாம்பார் சாதம், ரசம் சாதம், பொரியல் என்று நல்ல சாப்பாடு தயாரித்தாள். நாங்கள் இருவரும் அமர்ந்து சாப்பிட்டோம். நான் ரசித்து சாப்பிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கு சித்தி என்றேன். அவள் சந்தோஷப்பட்டாள். அவள் முகத்தில் மலர்ந்த புன்னகை என் மனதில் பதிந்தது. சாப்பிட்டு முடித்து நாங்கள் அறையில் அமர்ந்தோம். வழக்கம்போல ஊர் கதைகள் பேச ஆரம்பித்தோம். காலை 10 மணியில் ஆரம்பித்த பேச்சு மதியம் 2 மணி ஆனது. பிறகு 3 மணி. பிறகு 4 மணி. பேச்சு நிற்கவில்லை. நான் என் காதல் தோல்வி பற்றி சொன்னேன். கல்லூரியில் ஒரு பெண்ணை விரும்பினேன், அவள் என்னை மறுத்துவிட்டாள், அந்த வலி இன்னும் என் மனதில் இருக்கிறது என்று சித்தி ஆறுதல் சொன்னாள். அவளுக்கு உன் மதிப்பு தெரியலை ராஜா, நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா என்று. அவள் கை என் கையை தொட்டது. ஆறுதலாக. ஆனால் அந்த தொடுதல் வேறு மாதிரி இருந்தது. என் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. சித்தியும் உணர்ந்திருக்க வேண்டும்.
ஆனால் கையை விலக்கவில்லை. நான் அவள் கண்களை பார்த்தேன். ஆழமான பார்வை. அவள் கண்களில் ஏதோ ஒன்று தெரிந்தது. ஏக்கம், தனிமை, ஆசை. சித்தியும் என்னை பார்த்தாள். அவள் பார்வை என் ஆன்மாவை தொட்டது. அந்த நொடியில் எல்லாம் மாறியது. அறைக்குள் வேறு ஒரு உணர்வு நிறைந்தது. காற்று கூட நின்றது போல் தோன்றியது. யார் முதலில் நகர்ந்தோம் என்று எனக்கு இன்றும் தெரியவில்லை. நான் சித்தியை அணைத்தேன். அல்லது அவள் என்னை அணைத்தாளா? தெரியவில்லை. இருவரும் ஒருவரையொருவர் தழுவினோம். நீண்ட அணைப்பு. உலகமே மறந்தேன். பிறகு எங்கள் உதடுகள் சேர்ந்தன. நீண்ட முத்தம். முதல் முறை நான் யாரையாவது இப்படி முத்தமிட்டேன். அது சித்தியின் உதடுகள். மென்மையானவை, இனிமையானவை. அதன் பிறகு நடந்தது பெரிய தவறு. நாங்கள் இருவரும் எங்களுக்குள்ளே இழந்துவிட்டோம். உறவு எல்லைகளை மீறியது. மதியம் முழுவதும், மாலை முழுவதும் அந்த தவற்றில் மூழ்கினோம். பலமுறை என் இளமை வேட்கை, சித்தியின் நிறைவேறாத ஆசைகள் இவை வெடித்தன. நாங்கள் ஒருவரையொருவர் உணர்ந்தோம். மென்மையாக, வேட்கையுடன், ஆவலுடன். சித்தியின் உடல் மென்மையாக இருந்தது. அவள் தொடுதல் சுவர்க்கம் போல் இருந்தது. அவள் முனகல்கள், அவள் மூச்சு, அவள் அணைப்பு இவையெல்லாம் என்னை மயக்கின. மாலை 6 மணிக்கு எல்லாம் முடிந்தது. யதார்த்தம் திரும்பியது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தோம். என்ன செய்துவிட்டோம் என்ற பயம் தோன்றியது. சித்தி திடீரென அழ ஆரம்பித்தாள். நான் என்ன செஞ்சுட்டேன் என்று கதறினாள். நான் ஒரு தாய் ராஜா, என்னோட குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, நான் திருமணமானவள், இது ரொம்ப பெரிய தப்பு என்று அழுதாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. முகம் சிவந்தது. என்னையும் குற்ற உணர்வு தாக்கியது. நானும் தப்பு செஞ்சுட்டேன் என்று உணர்ந்தேன். சித்தி பிளீஸ் அழாதீங்க என்று சொன்னேன். இது நடக்கவே கூடாது, இனிமே இப்படி பண்ணக்கூடாது, நாம இதை மறந்துடுவோம் என்று ஆறுதல் சொன்னேன். நானும் அழுதேன். முதல் முறையாக ஒரு ஆணாக அழுதேன். நாங்கள் உறுதியாக முடிவு செய்தோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமேல் இப்படி நடக்கவே கூடாது. இது ஒரு தவறு, ஒரு விபத்து என்று மறந்துவிட வேண்டும். மாலை 7 மணிக்கு வீட்டில் எல்லோரும் வந்தார்கள். சித்தப்பா மணிவண்ணன், குழந்தைகள் குமாரும் பிரியாவும், என் அம்மா கமலாவும் அப்பா குமரனும். எல்லோரும் இயல்பாக பேசினார்கள். நானும் சித்தியும் எதுவும் நடக்காதது போல் நடித்தோம். ஆனால் உள்ளுக்குள் குற்ற உணர்வு என்னை நசுக்கியது. இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. சித்தியின் முகம், அவள் அழுகை, நாங்கள் செய்த தவறு இவை மனதில் ஓடின. அடுத்த சில நாட்கள் மிக கடினமாக இருந்தன. நான் சித்தி வீட்டிற்கு செல்வதை நிறுத்தினேன். சித்தியை பார்த்தால் கண்களை பதியமாக வைக்க முடியவில்லை. வெட்கமாக தலை குனிந்தேன். இருவருக்கும் பேசுவது சிரமமாக இருந்தது. அம்மா கவனித்தாள். ஏன் ராஜா இப்போ சித்தி வீட்டுக்கு போறதே இல்லை என்று கேட்டாள். படிப்பு அதிகமா இருக்கு அம்மா, தேர்வுகள் நெருங்கிட்டு என்று சாக்கு சொன்னேன். என் மனதில் பெரிய குழப்பம் இருந்தது. ஒருபுறம் குற்ற உணர்வு கொடுமையாக இருந்தது. நான் என் குடும்பத்தை ஏமாற்றிவிட்டேன் என்ற உண்மை என்னை வாட்டியது. இன்னொரு புறம் சித்தியை நினைத்தால் ஒரு இனிமையான உணர்வு. அவள் தொடுதல், அவள் அணைப்பு, அவளுடன் இருந்த அந்த நேரம் இவை மறக்க முடியவில்லை. இரவில் படுத்திருக்கும்போது அந்த நினைவுகள் வந்தன. சித்தியின் மென்மையான உடல், அவள் முகம் இன்பத்தில் சுருங்கியது, அவள் முனகல்கள். இவையெல்லாம் நினைவுக்கு வந்தன. நான் குற்ற உணர்வுடன் இருந்தாலும் அந்த நினைவுகள் என்னை விட்டு போகவில்லை. 3 வாரங்கள் கழித்து மெல்ல மெல்ல அந்த கூச்சம் குறைந்தது. நான் மீண்டும் சித்தி வீட்டிற்கு சென்றேன். ஆனால் மிக கவனமாக இருந்தேன். எப்போதும் குழந்தைகள் அல்லது யாராவது இருக்கும் போது மட்டும் சென்றேன். சித்தியும் என்னிடம் மரியாதையாக பேசினாள். நாங்கள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டோம். மாதங்கள் கடந்தன. 5 மாதங்கள் ஆனது. மெல்ல மெல்ல அந்த நினைவுகள் மங்கின.
நாங்கள் மீண்டும் பழைய நண்பர்கள் போல் ஆனோம். சித்தி வீட்டில் வேலை இருந்தால் நான் உதவினேன். சந்தைக்கு ஒன்றாக சென்றோம். ஆனால் தனிமையை தவிர்த்தோம். எப்போதும் வீட்டில் யாராவது இருக்கும் போது மட்டும் பேசினோம். இன்னும் 4 மாதங்கள் கடந்தன. மொத்தம் 9 மாதங்கள் ஆனது முதல் தவறு நடந்து. எல்லாம் சாதாரணமாக போய்க்கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் எங்கள் தவறை மறந்துவிட்டதாக நினைத்தோம். ஆனால் உண்மையில் மறக்கவில்லை. நினைவுகள் மனதின் ஆழத்தில் இருந்தன. எப்போதாவது சித்தியை பார்க்கும்போது அந்த நினைவு வந்தது. அவள் சிரிப்பை பார்த்தால் அவள் என் கைகளில் இருந்த நினைவு வந்தது. அவள் குரலை கேட்டால் அவள் முனகிய குரல் நினைவுக்கு வந்தது. பிறகு மீண்டும் அந்த நாள் வந்தது. ஒரு நாள் விடுமுறை. என் வீட்டில் எல்லோரும் ஒரு உறவினர் திருமண விழாவிற்கு வெளியூர் செல்ல ஆயத்தமானார்கள். எனக்கு அடுத்த வாரம் முக்கியமான தேர்வுகள். அதனால் என்னை வீட்டில் விட்டுவிட முடிவு செய்தார்கள். நீ படி ராஜா, நாங்க இன்னிக்கு போயிட்டு நாளைக்கு ராத்திரி வருவோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். காலை 8 மணிக்கு எல்லோரும் போய்விட்டார்கள். நான் தனியாக வீட்டில் இருந்தேன். புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கவனம் செல்லவில்லை. 10 மணிக்கு கதவு தட்டும் சத்தம். நான் கதவை திறந்தேன். சித்தி இருந்தாள். என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ராஜா, சமையல் எண்ணெய் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எண்ணெய் தீர்ந்து போச்சு என்றாள் சித்தி. வா உள்ளே என்று அழைத்தேன். என் குரல் லேசாக நடுங்கியது. சித்தி உள்ளே வந்தாள். நான் சமையலறைக்கு சென்று எண்ணெய் எடுத்து வந்தேன். சித்திக்கு கொடுத்தேன். எங்கள் கைகள் தொட்டன. அந்த தொடுதல் மின்சாரம் போல் இருந்தது. அம்மா எங்கே என்று கேட்டாள் சித்தி. எல்லாரும் திருமணத்துக்கு போயிட்டாங்க சித்தி, நாளைக்கு ராத்திரி வருவாங்க என்றேன். சித்தி திரும்ப போகலாம் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனால் நகரவில்லை. நானும் அவளை போக விடுவதற்கு தயாராக இல்லை. கொஞ்ச நேரம் தேவையில்லை ராஜா, வீட்டுல வேலை இருக்கு என்றாள். ஆனால் அவள் குரலில் தயக்கம் இருந்தது. இல்லை சித்தி பிளீஸ், ஒரே போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் கதை பேசுங்க என்று கெஞ்சினேன். சித்தி யோசித்தாள். தயக்கம் இருந்தது. ஆனால் சரி என்றாள். நாங்கள் இருவரும் அறையில் அமர்ந்தோம். நான் டீ தயாரித்து கொண்டு வந்தேன். நாங்கள் குடித்தோம். பேச ஆரம்பித்தோம். படிப்பு, ஊர் கதைகள், குடும்ப விஷயங்கள். பேச்சு தொடர்ந்தது. 10 மணியில் ஆரம்பித்த பேச்சு 11 மணி ஆனது. பிறகு 12 மணி. மதியம் 1 மணிக்கு நான் சொன்னேன், சித்தி சாப்பிட்டீங்களா என்று. இல்லை, இன்னும் இல்லை என்றாள். நான் சாப்பாடு சமைக்கிறேன், 2 பேரும் சாப்பிடுவோம் என்றேன். நான் சமையலறைக்கு சென்றேன். சித்தியும் பின்னால் வந்தாள். எனக்கு உதவினாள். நாங்கள் இணைந்து சாப்பாடு தயாரித்தோம். சமையலறை சிறியதாக இருந்தது. நாங்கள் நெருக்கமாக வேலை செய்தோம். சில நேரங்களில் எங்கள் உடல்கள் தொட்டன. ஒவ்வொரு தொடுதலும் என் உடம்பில் நெருப்பை பரப்பியது. சாப்பாடு தயாரானது. நாங்கள் அமர்ந்து சாப்பிட்டோம். நன்றாக இருக்கு ராஜா, நீ நல்லா சமைக்க தெரியும் என்றாள் சித்தி. நீங்க சொல்லி தந்தது சித்தி என்றேன் அன்போடு. சாப்பிட்டு முடித்து நாங்கள் அறையில் வந்து அமர்ந்தோம். மாலை 2 மணி ஆனது. பேச்சு தொடர்ந்தது. 3 மணி ஆனது. 4 மணி நெருங்கியது. சித்தி பேசும்போது தன் வாழ்க்கையின் ஏமாற்றங்களை சொன்னாள். சித்தப்பா மணிவண்ணன் நல்லவர்தான், ஆனால் அவர் எப்போதும் வேலையில் மும்முரமாக இருக்கிறார். என்னிடம் சரியாக பேசுவதில்லை, அன்பு காட்டுவதில்லை. குழந்தைகளையும் நான்தான் கவனிக்க வேண்டும், எனக்கு யாரும் இல்லை என்று அழுதாள். என் மனம் உருகியது. அவள் கண்களில் கண்ணீரை துடைத்தேன். சித்தி, நீங்க தனியா இல்லை, நான் இருக்கேன் என்றேன். என் கை அவள் கன்னத்தில் தங்கியது. சித்தி என் கையை பிடித்தாள். நன்றி ராஜா, நீ ரொம்ப நல்லவன் என்றாள். அவள் கண்கள் என்னை பார்த்தன. அந்த பார்வையில் ஏக்கம், தேவை, ஆசை இருந்தது.
அந்த நொடியில் மீண்டும் அதே உணர்வு திரும்பியது. நான் சித்தியை நெருங்கினேன். அவள் பின்வாங்கவில்லை. எங்கள் உதடுகள் சேர்ந்தன. முத்தம் நீண்டது. 9 மாதங்களுக்கு முன்பு நடந்த எல்லாம் திரும்பி வந்தது. மீண்டும் அதே தவறு நடந்தது. இம்முறை முதல் முறையை விட தீவிரமாக. நாங்கள் இருவரும் எங்களை முழுவதுமாக இழந்தோம். மாலை முழுவதும் அந்த தவற்றில் மூழ்கினோம். என் அறையில், என் படுக்கையில். பலமுறை. இம்முறை குற்ற உணர்வு குறைவு. ஏனென்றால் முதல் முறையே அந்த எல்லையை கடந்துவிட்டோம். இப்போது மீண்டும் கடப்பது எளிதாக இருந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் உணர்ந்தோம். சித்தியின் உடல் என் கைகளில், என் உடல் அவள் கைகளில். மென்மை, வேட்கை, இன்பம். மாலை 6 மணி ஆனபோது நிறுத்தினோம். நாங்கள் இருவரும் சோர்வாக இருந்தோம். ஆனால் திருப்தியாகவும் இருந்தது. சித்தி குளித்துவிட்டு வெளியே வந்தாள். நானும் குளித்தேன். நாங்கள் அமர்ந்து பேசினோம். இது நடந்துடுச்சு ராஜா, இனிமே நாம கவனமா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது என்றாள் சித்தி. ஆமாம் சித்தி, இது ரகசியம் என்றேன். ஆனால் எங்களுக்கு இருவருக்கும் தெரிந்தது இது மீண்டும் நடக்கும் என்று. அந்த ஈர்ப்பு மிக வலுவாக இருந்தது. ஒருவரை ஒருவர் விட்டுவிட முடியாது என்று உணர்ந்தோம். அன்று முதல் எங்களுக்குள் ஒரு ரகசிய உறவு ஆரம்பித்தது. வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் சந்தித்தோம். சித்தியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரம், என் வீட்டில் யாரும் இல்லாத நேரம், விடுமுறை நாட்கள், பண்டிகை தினங்கள் என வாய்ப்பை பயன்படுத்தினோம். மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் மணிக்கணக்கில் ஒன்றாக இருப்போம். பேசுவோம், சிரிப்போம், அணைத்துக்கொள்வோம், உறவு வைப்போம். ஒருவரையொருவர் புரிந்துகொள்வோம். சித்தி மீது எனக்கு ஆழமான பற்று ஏற்பட்டது. அவள் என் வாழ்க்கையின் மையமாக ஆனாள். அவளை நினைக்காமல் ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை. சித்திக்கும் நான் மிக முக்கியமானவன் ஆனேன் என்று நினைக்கிறேன். அவள் என்னை பார்க்கும் விதம், என்னை தொடும் விதம், என்னிடம் பேசும் விதம் இவை அவள் அன்பை காட்டின. ஆனால் எப்போதும் பயம் இருந்தது. யாராவது தெரிந்து கொண்டால் என்ன ஆகும் என்று. நாங்கள் மிக கவனமாக இருந்தோம். வெளியில் இயல்பாக நடந்து கொண்டோம். வீட்டில் எல்லோரும் முன்னால் சித்தியும் மருமகனும் என்ற உறவாக மட்டுமே பேசினோம். 1 வருடம் இப்படியே கடந்தது. யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அம்மா சந்தோஷமாக இருந்தாள். என் தங்கையும் என் பையனும் நல்லா பழகுறாங்க என்று நினைத்தாள். சித்தப்பா மணிவண்ணனுக்கும் எதுவும் தெரியவில்லை. சித்தி எப்போதும் நல்ல மனைவியாக நடந்து கொண்டாள். பிறகு அந்த கொடூரமான நாள் வந்தது. அது ஒரு வெள்ளிக்கிழமை. பகல் 2 மணி. என் வீட்டில் எல்லோரும் வெளியே போயிருந்தார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். சித்தியும் நானும் என் அறையில் இருந்தோம். உறவில் மூழ்கியிருந்தோம். திடீரென்று கதவு திறந்தது. என் அப்பா குமரன், அம்மா கமலா, சித்தப்பா மணிவண்ணன் உள்ளே வந்தார்கள். அவர்கள் என்னையும் சித்தியையும் படுக்கையில் தவறான நிலையில் பார்த்தார்கள். நேரம் நின்றுவிட்டது. என் உலகம் சிதைந்தது. அப்பா கல்லாகி நின்றார். அம்மா கதறி அலறினாள். சித்தப்பா மணிவண்ணன் கோபத்தில் நடுங்கினார். சித்தி திடுக்கிட்டு எழுந்து அவசரமாக உடைகளை சரி செய்தாள். அழ ஆரம்பித்தாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சித்தப்பா மணிவண்ணன் முன்னேறி வந்தார். சித்தியை அடிக்க கை ஓங்கினார். அப்பா தடுத்து நிறுத்தினார். அம்மா சித்தியை பார்த்து கதறினாள். நீ என்ன செஞ்சே ஜெயந்தி, இப்படி பண்ணலாமா என்று. சித்தி தரையில் விழுந்து அழுதாள். எனக்கு மன்னிப்பு அக்கா என்று மீண்டும் மீண்டும் சொன்னாள். அப்பா என்னை பார்த்தார். நீ இப்படி பண்ணுவியா, இது என்ன கேவலம் என்று கடிந்தார். நான் தலை குனிந்து நின்றேன். மன்னிக்கணும் அப்பா என்று மட்டும் சொல்ல முடிந்தது. என் மனம் சிதைந்து போனது. அன்று பெரிய சண்டை நடந்தது. சித்தப்பா மணிவண்ணன் சித்தியை வீட்டுக்கு இழுத்துச் சென்றார். விவாகரத்து செய்துவிடுவேன் என்று மிரட்டினார். அப்பாவும் அம்மாவும் என்னை கடிந்து கொண்டார்கள். இதுவரை கொடுத்த மரியாதையை எல்லாம் கெடுத்துவிட்டாய் என்றார்கள்.
செய்தி குடும்பத்தில் பரவியது. ஊரில் வதந்திகள் பரவின. பக்கத்து வீட்டுக்காரர்கள் விரல் நீட்டி காட்டினார்கள். சித்தியின் குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். என் கல்லூரியில் விஷயம் தெரிந்து அவமானம் ஏற்பட்டது. 3 மாதங்களுக்கு பெரிய குழப்பம். இறுதியில் பெரியவர்கள் தலையிட்டு சமாதானம் செய்தார்கள். சித்தப்பா மணிவண்ணன் குழந்தைகளுக்காக சித்தியை மன்னித்தார். ஆனால் உறவு முற்றிலும் முடிந்துவிட்டது. என்னை வீட்டிலிருந்து பிரித்து விட்டார்கள். நகரத்தில் ஒரு விடுதியில் தங்கி படிப்பை முடிக்க அனுப்பினார்கள். நான் போனேன். குற்ற உணர்வுடன், வெட்கத்துடன். 2 வருடங்கள் கழித்து படிப்பை முடித்தேன். வேலைக்கு சேர்ந்தேன். வேறொரு நகரத்தில் குடியேறினேன். ஆனால் சித்தியை மறக்க முடியவில்லை. இன்றும் அவள் முகம் என் கண்முன் தெரிகிறது. இன்று நான் 30 வயது. திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறது. வாழ்க்கை வசதியாக இருக்கிறது. ஆனால் மனதில் ஒரு வெற்றிடம் எப்போதும் இருக்கிறது. என் தவறு எத்தனை பேரை பாதித்தது என்று நினைத்தால் இன்றும் வலிக்கிறது. சித்தி ஜெயந்தி இன்னும் சித்தப்பா மணிவண்ணனுடன் வாழ்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த உறவில் அன்பு இல்லை. குழந்தைகள் வளர்ந்துவிட்டார்கள். அவள் தன் தவறுக்கு இன்னும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். என் தவறு என்னவென்றால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. சித்தி அழகாக இருந்தாள், அன்பாக இருந்தாள். நான் அவளிடம் ஈர்க்கப்பட்டேன். ஆனால் அந்த ஈர்ப்பை நான் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். அவள் என் சித்தி, மரியாதைக்குரிய உறவு. அதை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. நாங்கள் முதல் முறை தவறு செய்தபோதே முழுமையாக நிறுத்தியிருக்க வேண்டும். ஒருவரையொருவர் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்கள் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து தவறு செய்தோம். இன்றைய என் அனுபவத்தில் இருந்து நான் சொல்ல விரும்புவது இதுதான். உறவுகளில் எல்லைகள் மிக முக்கியம். குடும்ப உறவுகள் புனிதமானவை. அதை பாதுகாப்பது நம் கடமை. உணர்வுகள் வரலாம், ஈர்ப்பு ஏற்படலாம். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதுதான் முதிர்ச்சி. தவறுகள் பல வாழ்க்கைகளை சிதைக்கும். நம்பிக்கையை உடைக்கும். குடும்பங்களை பிரிக்கும். தற்காலிக இன்பத்திற்காக நீண்டகால உறவுகளை பலி கொடுக்க வேண்டாம். என் தவறு என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சித்தி ஜெயந்தியின் வாழ்க்கையையும் அழித்துவிட்டது. பல குடும்பங்களை பாதித்தது. இன்றும் அந்த வலி என்னுள் இருக்கிறது. இந்த கதையை படிப்பவர்கள் என் தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உறவுகளின் புனிதத்தன்மையை காப்பாற்றுங்கள். எல்லைகளை மதியுங்கள். ஒழுக்கத்தை பேணுங்கள். இல்லையென்றால் விளைவுகள் கொடூரமாக இருக்கும். இதுதான் என் கதை. என் வாழ்வின் மிகப்பெரிய தவறு. இன்றும் அதற்காக நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன்.